வெல்கம் பேக் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நம்ம டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு லெக்சரில் வில் ஸ்டார்ட் வித் த டிஸ்கஷன் ஆன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் எனர்ஜி. ஸோ ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து வி ஹவ் சீன் த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் எனர்ஜி. வாட் வாஸ் தட் இஸ் ஒரு பொசிஷனில் இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னது, அந்த இனிஷியலாக இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் இஃப் யூ அப்ளை யுவர் ஒர்க் then you will get the kinetic energy at the resultant position. அதுதான் வந்து நம்மளோட பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் எனர்ஜி அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் லெக்சரில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து வி ஹாவ் சம்திங். இப்போ என்ன அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் டீல் பண்ணும்போது ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலோசிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸில் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி வந்து நமக்கு நிறையவே சிம்பிளிஃபை பண்ணி தந்துடுது. அதோட சொல்யூஷனை வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி தந்துடுது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு கன்சிடர் அ பெண்டுலம் OA. சரிங்களா? ஸோ யூ கேன் வெரி வெல் சி ஆன் த டயக்ராம். இங்கே பெண்டுலம் OA நம்ம கிட்ட இருக்கு. இந்த OAல இந்த ஏங்கிறது தான் பாப். அதில் வந்து இதோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா W. சரிங்களா? அட்டாச் டு அ கார்ட் ஆஃப் லென்த் L. ஸோ இந்த கார்டோட லென்த் ஆஃப் L அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ இனிஷியலா எந்த ஒரு வெலோசிட்டி இல்லாம பெண்டுலம் வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸோ அதோட ஹரிசாண்டல் பொசிஷன் தான் வந்து OA அப்படின்னு நம்ம OA1. ஓகே, ஸோ அதோட ஹரிசாண்டல் பொசிஷன் தான் வந்து OA1. இங்கிருந்து இதை நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இது எந்த மாதிரி ஸ்விங் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த யூ கேன் see it from the diagram A. இந்த பிக்சர் ஏல வந்து நீங்க அதை என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அண்ட் வேர்ட் ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we wish to determine the speed of the bob. சரிங்களா? எப்போ A2 வந்து அது பாஸ் பண்ணும்போது அதோடைய ஸ்பீட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். ஓகே, வித் இந்த O தான் வந்து நம்ம லைக் என்ன சொல்றது, அதுதான் ஃபிக்ஸ்டு பொசிஷனை வச்சிருந்திருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்பீட் ஆஃப் த பாப் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் டு டிட்டர்மைன் த ஒர்க் done during the displacement. எங்கிருந்து எங்க, from A1 to A2 இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நடந்த ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒர்க்கை வந்து என்ன பண்ணுச்சு, அந்த ஏங்கிற பாப் மேல என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த விஷயங்கள் தான் வந்து அந்த ஒர்க்கை பண்ண போகுது. அது என்ன அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்காக we are drawing a kinetic diagram. சரிங்களா? ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நம்ம டிரா பண்றோம். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் given in the picture B. சரிங்களா? இங்க பார்த்துட்டீங்கன்னா அங்க நம்ம அட்டாச் பண்ணி இருக்கிற இதுல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை நம்ம P அப்படின்னு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெயிட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அதை வந்து W அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ யூ ஆர் ஏபிள் டு see these things. இப்போ இதுல வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாடி ஏங்கிற பாடி மேல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகுது. P ஏதாவது ஒர்க் பண்ணுமா? பண்ணாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் இன் த நார்மல் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ நார்மல் டைரக்ஷன்ல இருக்கங்காட்டி இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி ஒர்க் ஆன் A. அப்ப இதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் என்னது, W மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டு we now calculate, we obtain the work of W. இது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we'll have to multiply the magnitude of W with the vertical displacement L. சரிங்களா? ஸோ the work we obtain the work of W இல்ல டேரக்டா the work of W or work done by W, அது வந்து U1 to 2 இப்படி எழுதணும் அப்படின்னா it is nothing but WL
where W is the magnitude of vector W. Okay, now let us consider the kinetic energy at these two positions. இப்போ kinetic energy என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், T is equal to half times of mass velocity squared, right? So இப்போ initial positionல இருக்கக்கூடிய kinetic energy, if we take it as T1, half mass என்னன்னு தெரியாது, so let me write that as W upon G. ஆனால் நமக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை இப்படி எழுதுறேன். Initial velocity 0 ன்னு கொடுத்துட்டாங்க, therefore it is going to be 0, right? So இப்போ T2 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, it is again double half times of W upon G. அந்த velocity என்னன்னு எனக்கு தெரியாது, let me write that as simply V2 itself. Okay, இப்போ இந்த இடத்துல if we apply the what principle of work and energy, நமக்கு என்ன கிடைக்க போகுது, T1 plus U1 to 2 equals T2. இதிலிருந்து we get 0 plus WL equals half times of W upon G V2 squared. So இதிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம், W on both sides gets cancelled. இப்போ இதிலிருந்து you get V2 square equals 2LG, right? So it is simply 2LG. Therefore V2 is under root 2LG. Okay, so இதுதான் இந்த ஸ்பீட். இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்றோம், the speed is also that of a body falling freely from a height L. ஓகே, அதாவது வெயிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு மாதிரியே கிடையாது, அது எந்த லென்த், கிராவிட்டி இஸ் நோன் கான்ஸ்டன்ட், சரிங்களா? ஸோ அதோட லென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுனாலே வந்து அந்த பொசிஷன் A2ங்கிற பொசிஷனை பாஸ் பண்ணும்போது அதோட வெலோசிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ இங்கே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல இருந்து it demonstrates or it illustrates some advantages. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ just a minute. ஸோ A2ங்கிற பொசிஷனில் ஸ்பீட் என்ன அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு we have not determined the acceleration, சரிங்களா? இன்டர்மீடியட்டாக இந்த பொசிஷனில் வந்து ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை இன்டகிரேட் பண்ணி நம்ம ஸ்பீட் என்னன்னு கேல்குலேட் பண்ண கிடையாது, சரிங்களா? we have directly calculated just by using the principle of work and energy. நெக்ஸ்ட், இங்கே இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா குவான்டிட்டியுமே, கைனடிக் எனர்ஜி ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், இது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டிஸ், தே ஆர் நாட் வெக்டர் குவான்டிட்டிஸ். எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படிங்கும்போது we can just add them யூஸ்வலாக ஒரு அல்ஜிப்ரிக் ஒரு நம்பர்ஸை வந்து எப்படி ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து நம்மளால ஆட் பண்ணிக்க முடிஞ்சது, சரிங்களா? இதில் எந்தெந்த சொல்யூஷன் எல்லாம் வந்து ஒர்க்கு பண்ணலையோ அதை எலிமினேட் பண்ணிட முடிஞ்சு. பிங்கிற ஃபோர்ஸ் வந்து இங்கே எந்த ஒர்க்கும் பண்ணலை, ஸோ அந்த பிங்கிற ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு இங்கே நம்ம எதுவும் பண்ண கிடையாது, டைரக்டாக அதோட இன்வால்மெண்ட் இல்லாமையே we were able to calculate things, right? So இந்த மெத்தட்ல வந்து அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் ஒரு சிலதுல இருக்க தான் போகுது. என்ன, இந்த மெத்தட் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜியை வந்து எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கும் நம்மளால அப்ளை பண்ணிட முடியுது. ஸோ இங்கே அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. தட் இஸ் த மெத்தட் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜி cannot be used to directly determine an acceleration. ஆமாங்க, இப்போ என்னன்னா டேரெக்டாக வெலோசிட்டி இன்வால்வ் பண்ணிக்கணுமா பண்ணிக்கோங்க, டேரெக்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ் பண்ணிக்கணுமா பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது அப்படின்னா டேரெக்டாக அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ எவிடென்ட் தட் டு டிட்டர்மைன் அ ஃபோர்ஸ் that is normal to the path of the particle, we must supplement the method of work and energy by the direct applications of Newton's second law. So இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, சரிங்களா? A force which is normal to the path of a particle, அதை பற்றி பேசணும் அப்படின்னாலே, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு நம்ம போய் தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட சிச்சுவேஷன்
we wish to determine the tension in the cord. Okay, so இதே தான் A2ங்கிற பொசிஷனுக்கு இங்கே இதே ப்ராப்ளம் நம்ம பார்த்தா அது அந்த பெண்டுலம் ப்ராப்ளமே தான் எடுத்துக்கிறோம். A2ங்கிற பொசிஷன்ல இப்போ இருக்கு சரிங்களா. ஸோ இந்த பொசிஷன்ல இருக்கும்போது நம்மளோட டென்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா okay, actually this is A2 I suppose passes through A2. Yeah, so let me write that in black. A2ங்கிற பொசிஷன்ல இருக்கும்போது அதோடைய டென்ஷன் என்ன அப்படிங்கிறத இது பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம், we are not drawing the kinetic diagram, so we just draw the free body diagram. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மல் டைரக்ஷன் அண்ட் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் வந்து ஃபோர்ஸஸ். ஓகே, ஐ திங்க் ஹியர் வி ஹேவ் ட்ரான் போத் திங்ஸ் ரைட். ஸோ இது ரெண்டுமே தான் நம்ம எல்லாம் வரைஞ்செல்லாம் வச்சுருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து டேஞ்சென்ஷியல் அஃப்கோர்ஸ் ஃப்ரீ பாடி அண்ட் கைனடிக் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே ஃபர்தராக நம்ம பண்ண போகிறோம். அப்போது இங்கே நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது, that is summation ft equals mat and summation fn equals man. okay, இங்க நீங்க மெயினா இன்னொன்று நோட் பண்ணீங்க அப்படின்னா, so tangential directionல do we have any acceleration? No, so at is 0 right. and இதுல என்னது PW ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. P is in the positive direction and W is in the negative direction. So P minus W equals MAN. So mass என்ன அப்படின்னா that is weight upon gravity. AN என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா velocity upon length. So just இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான், அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஸ்பீட் அட் A2 வந்து ஒர்க் அண்ட் எனர்ஜியோட ஐடியாலஜி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். ஸோ அது என்னன்னு கால்குலேட் பண்ணியிருந்தோம், we calculated that let me mark that in different color. So V2 square என்னன்னு மார்க் பண்ணி வச்சிருந்தோம், that was 2GL right. ஸோ இப்போ இந்த 2GL வந்து இதில் தூக்கி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த P minus W is W upon C. V2 தான் வந்து 2GL substitute பண்ணுறோம். ஸோ that is 2GL upon L. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு P minus W equals W அப்படிங்கிற மாதிரி, சாரி 2W அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதிலிருந்து what we get is the force P is 3 times of W. okay, so இந்த இடத்துல if we just make use of the statics principles, எதுக்கு, if we used only statics principles and designed the cord to hold the weight of the bob, the cord would have failed. ஏன் என்ன சொல்றோம், அதில் இருக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை விட 3 டைம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இதில் இன்னும் ஃபர்தரா வந்து we are moving. So when the problem involves 2 particles or more than 2 particles involve ஆச்சு அப்படின்னா we can apply the principle of work and energy. ஓகே, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைனடிக் எனர்ஜியையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகல் மேலே தனித்தனியா என்ன ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலி we add them up. ஓகே, ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல மெயினாக சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னாலும் நமக்கு என்னதான் கிடைக்க போகுது பார்த்துட்டிங்கன்னா T1 plus the work is T2. ஸோ the principle of work and energy என்னவோ அதே தான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்க போகுது. T1 இந்த ஓகே இதை நான் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நான் T1 T2ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறேங்கிறது மெயினாக நான் சொல்லணும்ல. ஸோ T1 அப்படிங்கிறது which is the arithmetic sum of
arithmetic sum of the kinetic energies of the particles at position 1. So T2 அப்படிங்கிறது இதே விஷயம்தான் at position 2. சரிங்களா? U1 to 2ங்கிறது that is the work done. எதுக்கு அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதோ பொசிஷன் 1லேருந்து 2க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த ஒர்க் டன்னாக இருந்திருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வாட் வி கேன் கன்க்ளூட். ஓகே, இதுதான் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இதிலிருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறத ஐ ஹாவ் கிவன் ஹியர். ஸோ தட் இஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் ஹேவ் அ டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி ஆன் விச் தே ஆக்ட். சரிங்களா? என்ன சொல்ல வராங்க? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ்க்கு வந்து டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, எந்த பாடி மேலே அது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன்னால ஏதாவது ஒரு ஒர்க் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ நெகட்டிவ் குவான்டிட்டி, ரைட்? This work represents energy dissipated into heat and always result in a decrease in the kinetic energy of the body involved. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால ஆகக்கூடிய ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை ஹீட்டாக டிசிபேட் பண்ணிடும், இழக்க வச்சிடும். அதனால கைனட்டிக் எனர்ஜி என்னதான் ஆகும்? பாடியோட அப்போதைக்கு இனிஷியலாக இருந்த கைனட்டிக் எனர்ஜி என்னவோ அதை விட டிக்ரீஸ் தான் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஐடியாலஜி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரன் எஃபிஷியன்சி. ஸோ இந்த பாரன் எஃபிஷியன்சியில் இருந்துட்டு பவரை எப்படி ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து we'll start. So we define power as the time rate at which work is done. So இப்போ work உடைய டைம் ரேட், அதாவது in mathematical terms derivative of work with respect to time is the power. சரிங்களா? இப்போ ஒரு சிச்சுவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். என்னன்னா ஒரு மோட்டரோ ஒரு என்ஜினோ வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பவருக்கு தான் வந்து முக்கியமான ஒரு கிரைட்டீரியனா இருக்க போகுது. என்னது? அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகுதுங்கிறத விட அது என்ன பவர்ல வந்து அது ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு கிரைட்டீரியாவை நம்ம பார்த்து செலக்ட் பண்ண போகிறோம். அது சின்ன மோட்டரா இருந்தாலும் சரி, லார்ஜ் பவர் பிளான்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது சின்ன மோட்டரை வச்சும் நம்மளால பண்ண முடியும், பெரிய பிளான்ட்டை வச்சும் நம்மளால தாராளமாக பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இங்க என்ன நமக்கு தேவைப்படுது? அதோட பவர், அதோட கெப்பாசிட்டி என்ன, அதுதான் வந்து மிக முக்கியமா நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அடுத்தது இப்போ மேத்தமெட்டிக்கலி ஸ்பீக்கிங், if delta U is the work done during the time interval delta T, the average power during that time interval is given by let me write that in different color. So average power is delta U upon delta T. சரிங்களா? இப்போ இது டெல்டா டி அப்ரோச்சஸ் 0 பண்ணீங்க அப்படின்னா தீஸ் ஆர் சம் மேத்தமெட்டிக்கல் ஐடியாலஜிஸ். அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா we get power equals du upon dt, ரைட்? ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்து ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் டிடக்ஷன்ஸ் இதுல இருந்து பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா we know that
du is just a minute. So we know that du is force into the displacement. Okay, sorry, force into the velocity. Okay, இந்த இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா you get power as effector dot dr vector upon dt. Okay, so இதில் dr upon dt அப்படிங்கிறது என்னது? Time rate of the displacement. That becomes velocity. So it is simply effector dot v vector. சரிங்களா? So இப்போ யூனிட்ஸ் ஆஃப் பவர் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 unit of work is going to be 1 joule per second. இதை வந்து 1 Newton times of meter per second எழுதலாம். ஓகே, கஸ்டமர் யூனிட்ஸில் வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுவோம். தட் இஸ் denoted as HP, which is nothing but 550 feet LB upon S. ஓகே, இப்போ 1 feet dot LB என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1.356 joules. ஓகே, 1.356 joules இருக்கு. அப்போ இந்த 1 feet pound per second is 1.356 joules per second, which is 1.356 work. அப்போ 1 HP என்னன்னா இதே இது 1க்கு இது அப்படியே 550க்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 550 multiplied with 1.356 W என்னன்னா 746 W, which is 0.746 kW. இந்த இடத்துல Wங்கிறது என்னது? It is the unit called watt, right? So the unit of power is watt. Okay, so இந்த இடத்துல W அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது it is watt. Okay, next இதே மாதிரி வந்து we are going to define something called mechanical energy. So mechanical energy is denoted as eta, which is the ratio of output work upon input work. Okay, இதே மாதிரி this is called as mechanical efficiency. ஸோ இந்த அவுட்புட் ஒர்க் அப்பான் இன்புட் ஒர்க் இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல we make a base assumption that work is done at a constant rate. ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா வாட் வி கெட் இஸ் ஈட்டா இஸ் பவர் அவுட்புட் upon power input. Right? So with which I conclude this lecture. In the upcoming lecture we are going to see problems on these ideologies. Thank you.